விஜயாவை சுதி அம்மா டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. சம்மந்தி கம்முன்னு இருங்க, இந்த மாதிரி குடிக்காரங்க சுற்றி இருக்கும்போது டான்ஸ் ஆடுற பொம்பளையா நானே, என்ன நினச்சிருக்கீங்க என்னை பற்றி? சே உங்கள் வீட்டுக்கு நான் வந்ததே தப்புன்னு நினச்சிட்டு ஓன்னு அழுது போயிட்டு காலைல பெட்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க மனோஜோட ஷோரூமுக்கு. உடனே மனோஜ் விஜயாவை பார்த்துட்டு ஐயோ இன்னும் அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்குறாரு. உடனே விஜயா பேக் தூக்கி வந்து போட்டு சே வீடாடா சுதி அவங்க வீடு, குடிச்சிட்டு எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க, அந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் இங்கே தான் அதோட தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஏமா இங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறேன். டேய் நான் இங்கே தங்கத்தில் உனக்கு என்னடா பிரச்சனை, நீ எப்படி இங்கே தங்கியிருக்கோ அதே மாதிரி நானும் தங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் சரி குளிக்கிறேன்னு சொல்லிட்டு குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்து வெளில வந்து கேட்குறாங்க மனோஜ்கிட்ட, என்னடா பாத்ரூமில் ஏதோ பொட்டுலாம் இருக்குது அப்படின்றாங்க. இல்லைம்மா அது ஏதாவது வேலை செய்கிறவங்க ஏதாவது வச்சுருப்பாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு மனோஜ். திடீர்னு வந்த மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு, பாஸ் நேற்று என்ன ரோகிணி மேடம் எலியை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிறார் அவர் அப்படின்றாங்க. இல்லைம்மா அது எலியை பிடிச்சிட்டாரு ஏதோ கேட்குறாருமா அப்படின்னா. உடனே மொட்டை ஃப்ரெண்டு, பாஸ் அது இல்லை பாஸ், உங்களை தூங்கிடாமல் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தே அந்த எலியை ரோகிணி மேடம் பூனை எடுத்துன்னு வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்களே, பிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறேன்றாங்க. உடனே விஜய் கேட்குறேன், நேனா மனோஜ் என்ன சொல்கிறாரு, ரோகிணி இங்கே தான் இருக்காளா, இங்கே வந்திருக்காளா, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்றாங்க. உடனே மனோஜோட மொட்டை ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, ஐயோ பாஸ் வந்து ரோகிணி மேடம் கூட பேசலாம் இல்லை, 2 பேரும் ஒன்றா இங்கே தான் தங்கியிருந்தாங்க நேற்று அப்படின்றாரு. உடனே விஜயா போட்டு அடிக்கிறாங்க மனோஜை. சே உனக்கு கொஞ்சம் கூட மானம் சூடு சொல்கிறேன் எதுவுமே இல்லையாடா, உன்னை ஏமாத்திட்டு எவ்வளோ போய் பித்தாட்டெல்லாம் பண்ணி எல்லாரும் நம்பிக்கையும் உடச்சிட்டு போயிட்டாவ, அவள் பின்னாடி இன்னும் சுற்றிட்டு இருக்கேடா, நான் டிவோர்ஸ் கிடச்சி எப்போ உனக்கு நல்ல லைஃப் அமைப்போ நான் சுற்றிட்டு இருக்கேன், ஆனால் நீ அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கே, நீங்களாம் ஒரு பிள்ளையா சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனே மனோஜ் கோவப்பட்டு கேட்குறாரு, எதுக்கு என்ன அடிக்கிறீங்க, ஸ்ருதி வீட்டுக்கு ரவி போயிட்டாரு, ரவி கூடவே நீங்களும் போயிட்டீங்க, மீனா வீட்டுக்கு முத்து போயிட்டான், அவங்க கூட அப்பாவும் போயிட்டாரு, இப்போ நான் மட்டும் நடு தெருவில் நிற்கிறேன், ஷோரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கேன், அன்றைக்கி நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போது கூட யாருமா என்னை காப்பாற்றினா, ரோகிணி தான் வந்து காப்பாற்றினான், இல்லைனா நான் போலீஸ் ஸ்டேஷனில் நான் இருந்திருக்கணும், இந்த ஷோரூம் கூட எனக்கு இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உன்னை விஜயா கோப்பட்டு கேட்குறேன், டேய் நீலாம் மனுஷனடா, நன்றி கட்ட வேண்டாம், உங்கள் அப்பா மாதிரி உன்னை கையெழுத்து போட சொல்லி இத்தனை வருஷமாக வாழ்ந்து அவரை ஏமாற்றிட்டு உனக்கு சப்போர்ட்டாக எல்லாத்தையும் நான் பண்ணி இப்போ அவரு கூட என் கூட பேச மாட்டாரா, ஆனால் நீ இப்போ இந்த ரோகிணி பின்னாடி சுற்றிட்டு இருக்கடா, அவர் ஒரு பித்தலாட்டக்காரின்னு உனக்கு தெரியுமா தெரியாதடா அப்படின்றாங்க. அம்மா ரோகிணி அப்படி சொல்லாதீங்கம்மா, ரோகிணி தான் என்னோட லைஃப் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜயா பலாருன்னு அடிக்க போகிறாங்க மனோஜை. உடனே ரோகிணி வந்து விஜயா கை பிடிச்சிட்டு, எதுக்கு அவர் அடிக்கிறீங்க, அவருக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன், அவருக்கு என்ன பிரச்சனையும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. டேய் என்னடா இவெல்லாம் என்கிட்ட பேசுகிற மாதிரி வச்சுக்கிற அப்படின்றாங்க. உடனே அம்மா ரோகிணி பேசல என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போகிறேன். எங்கே போகிறதுனே தெரியாமல் அப்படியே யோசிச்சுனே போகிறாங்க. யோசிச்சுட்டு போயிட்டு சரி நம்ம மீனா வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை போய் பார்க்கறதுக்காக மீனா வீட்டு வாசல்லேருந்து என்னங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அண்ணாமலை வா விஜயா எப்படி இருக்கா அப்படின்றாங்க. நல்லா இருக்கேங்க அப்படின்றாங்க. உடனே மீனா வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. உடனே அந்த காஃபி வாங்கி குடித்த விஜயா, இப்போ தானே உயிரே வருது, காஃபின்ற குடித்த ஃபீலே இப்போ தானே இருக்குது, கட்டன் சாயா என்னென்னவோ கசாயம் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, ஆனால் எப்படி தான் குடிக்கிறாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிக்கிறத பார்த்தா அண்ணாமலை விஜயா காஃபி குடிக்கிறத பார்த்து அண்ணாமலை யோசிக்கிறாரு, விஜயா ஏதோ கஷ்டத்தில் வந்திருக்கா அப்படின்ட்டு. சரி என்ன விஜயா நீ அங்கே நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே கௌரவத்தை விட்டு கொடுக்காத விஜயா, இல்லைங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க, அங்கே நேரத்துக்கு சாப்பாடு பயங்கரமான கவனிப்பேங்க, சரி உங்களை பார்த்துட்டு போகலாமே வந்தேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலைக்கு ஏதோ தப்பாக தெரியுது. சரி விஜயா சாப்பிட்றியா அப்படின்றாங்க. கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே மீனா சாப்பாடு போட்டோடனையும் அப்படியே பயங்கரமாக சாப்பிட்றாங்க. 2 நாள் 3 நாள் பசியில் இருக்கிற மாதிரி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அண்ணாமலை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து அண்ணாமலை வீணா கிட்ட போய் சொல்கிறாரு, விஜயா ஏதோ போய் சொல்கிறா, அங்கே ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கல, அந்த சாப்பாடு டேஸ்ட்லாம் விஜயாவுக்கு செட் ஆகலை, அதனால தான் இப்படிலாம் சாப்பிட்றா, ஏதோ அங்கே பிரச்சனை, நான் வேணா இப்போ நான் விஜயாவை நான் இங்கே தங்குறேன்னு கேட்குறேன், கண்டிப்பாக ஒத்து பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ணாமலை. அதே மாதிரி அண்ணாமலை போய் விஜய்கிட்ட கேட்குறாரு, என்ன விஜய் இங்கே தங்கிறேன்றாரு. உடனே விஜய் சொல்கிறாங்க, எனக்கு அங்கே ரொம்ப நல்லா சலுகையாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் அங்கே ஸ்ருதியும் ரவியும் வேலைக்கு போயிடுறாங்களா, அங்கே எனக்கு போராக இருக்குது, சரி நானும் உங்கள் கூட தங்கிடுறேங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை மீனாவும் ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணியும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ விஜயா எப்படி பிரிக்க போகிறாங்கிறது ஒன்றும் புரியல.